அடுத்ததாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சூழலுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் ஒரு பெரிய தடைகளை பயணங்களாக வந்துக்கிட்டு இருந்த சூழலில் நான் ஒன்றே ஒன்று அந்த பத்திரிகையின் மூலமாக வந்துட்டு நடிகர் சூரிக்கிட்ட ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனையோ சூழலில் திரைத்துறைக்கு நான் அவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா பேட்டியிலையும் என்னை பற்றி அவனை பழச மறக்கலை, இவர் வெற்றியை பற்றி பேசுகிறாரு, வேட்டியை கழட்டி கொடுத்தான்றாரு, ரூமில் சோறு வாங்கி கொடுத்தான்றாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பற்றி சொல்லியிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெற்றி வீரன் கூட்டிகிட்டு வந்தான், பாரதிராஜா அசிஸ்டண்ட்டு, அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைமில் என்னை பற்றி பயங்கர சிம்பத்தியாக பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு தரதில் ஒரு வெற்றி பெற்றவன் ஒரு நண்பன் கூட இருந்து கோபதாபங்க நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அப்படி வாடா படம் தானே பேசிட்டு போது, எப்பயும் போல் அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானோன்னு அள்ளி கூட்டா மரியாதையாக கொடுத்துட போகிறோம், எப்பயும் போல் தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்லை அதுக்கான சூழலை ஏற்படுத்தலையா, வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஏற்படுத்தின வாய்ப்புலையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதைன்னு போட்டுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வர நடக்காமல் போய் ஒரு பெரிய நிறுவனத்தில் கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமாக போய் இன்றைக்கி அடுத்த கட்டத்தில் இன்றைக்கி நான் தயாரித்து என்னை நிரூபித்து பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனால் திரைத்துறையில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுகிறத நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பழச மரக்களை சூரி இப்படி இருக்காரு, பெயிண்ட் அடித்தார், ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுகிறத இனிமேல் அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களை குறிப்பிச்சு பேசுகிறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலையும் கூட இருந்திருக்கோம். அந்த நண்பர்களில் ஒருத்தனை கூட கைதிக்கி விடலை இது வரைக்கும், ஒரே ஒரு ஆளை கூட. நிச்சயமா எல்லாம் ஆதாரபூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஆதாரபூர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எந்தெந்த இடத்துல செய்யாமல் தவிர்த்துட்டு போகிறேன். அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், மொத்தம் 20 பேர் பக்கத்து ரூமாக இருந்திருக்கோம். அந்த 20 பேரில் ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சி தூக்கி விட்டுருந்தா கூட அவன் வந்திருப்பான், அவன் இன்னொருத்தனுக்கு செஞ்சுருப்பான். எத்தனையோ நண்பர்களை பார்க்குறீங்க திரைத்துறையில் வர்றாங்க, அவங்கவுங்க என்னென்னமோ செய்கிறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடவில்லை, அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்துருக்கணுமா? இன்னொருத்தர் யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தின? சக நடிகரை கூட கொண்டு போய் வளர்த்து விடலை. இந்த படம் மூலமாக, இந்த பூக்காய்கனி மூலமாக நிச்சயமாக நான் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில்லை இந்த சூழலுக்கு வந்து தான் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பற்றி பெருமையாக பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழச மறக்கலை, அவர் எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுகிறாரு. பேசுன சரி, அந்த நீ பேசின ஆட்கள்லாம் யாரை எதை என்ன செஞ்சுருக்க, யாருக்கு எந்த வகையில் நீ முன்னால் நீ பற்றி தூக்கி விட்டுருக்க? இந்த கேள்வியை நீங்கள் அடுத்த சந்திப்பில் அவன்கிட்ட கேட்பீங்கல்ல? கேட்பீங்கல்ல? அதனால் இந்த நேரத்தில் இனிமேல் எங்களை நண்பர்கள் உடனிருந்த நண்பர்களை பற்றி பழைய கதைகளை பேசுகிறத சூரி நிப்பாட்டுக்கு. நீ ஜெயிச்ச கதைகளை அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினார், இந்த டைமில் இந்த மீட்டிங்கில் அதை பேசினார், நான் இந்த சோலா ஹோட்டல் போனப்போ இப்படி ஒன்று நடந்துச்சு. ஆமாம், அப்போ இப்போ இல்லை, இப்போ பேசுறது இல்லை. பழச மறக்காம இப்ப பேசுறது இல்லை, இந்த ஒரு வருஷமா பேசுறது இல்லை. கொட்டுக்காளி படத்தை போய் சரி, விடுதலை 2 ரிலீஸ் ஆக போய் சரி, ஏதாவது பழைய கதைகளை பேசிக்கிட்டே இருப்பாப்பி. அந்த கதை இவ்வளவு தூரம் பேட்டியில பேசுற வரைய ஒருத்தனை கூப்பிட்டு நீ முன்னால் நிப்பாட்டுவியா? யாருக்காவது ஒரு வாய்ப்பை கொடுத்து கைது. அது எப்படி சினிமா போராடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? அவன் கொடுத்த பேட்டியில் வெற்றி வீரன் இப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு கதை பண்ணோம், அந்த கதை வந்து ஹாட்ஸ்டாரில் ஓகே ஆச்சு அப்படின்னு மதன் கௌரி பேட்டியில் சொல்லியிருப்பான் அந்த கண்டென்ட்டை. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுறாரு. எங்க நானும் அந்த மதுரையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கேன், அந்த கதையை நான் படமாக்கணும், நீங்கள் அதோட என்ஓசி வாங்க. ஏன்னா சூரி ஒரு நடிகராக இருக்கிறனால அவரும் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு என்ஓசி வாங்குங்க, தயாரிப்பாளர் ஒரு என்ஓசி வாங்க, உடனடியாக அந்த படத்தை நம்ம தயாரிப்போம் அப்படின்றாரு. அந்த தயாரிப்பு வேலைகள் கென் கருணாசு, விஜய் சேதுபதி பையன் 2 பேரையும் போட்டு பேசி முயற்சி பண்ணி கதை சொல்லி ஓகே பண்ணி என்ஓசி கேட்டால் இந்த டேட் வரை என்ஓசி கொடுக்குறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. இந்த படம் நிச்சயமாக நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறோம். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க பல இடங்களில். வெண்ணிலா வீடு படத்துக்கு சிறப்பான விமர்சனத்தை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்தீங்க. நாங்களும் வந்துடுவோம். இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா ஒரு சவாலாக சொல்கிறோம், ஒரு வருத்தமாக சொல்லலை, நாங்கள் வர முடியாதுன்னு காட்டலை. என்றைக்கும் இதே நீங்கள் இன்னைக்கு நீ வேல்யூவாக இருக்கிற என்னையை நீ கொண்டு போய்
இன்னைக்கு நீ வேல்யூவா இருக்கிற, என்னைய கொண்டு போய் நிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிற, வேல்யூவான ஆட்களையே கூட சேர்த்துக்க ட்ரை பண்ற. அன்னைக்கு நீ ரூம்குள்ள படுத்திருக்கும் போது நான் சூர்யா ஹீரோவா படம் கமிட் ஆயிருந்தேன். நடிகர் சூர்யா ஹீரோ. அந்த படம் டிராப் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது அந்த டைம்ல. பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர். நான் சின்ன பையன். அவ்ளோ பெரிய வாய்ப்பு. அப்படி முக்கியமான நடிகர்கள்லாம் என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்ட நாட்கள்லாம் இருந்தது அன்னைக்கு. அன்னைக்கு உன்னைய கொண்டு போய் முதன்மை கதாபாத்திரம் கருவாயன்னு ஒரு கதாபாத்திரம். நான் கொண்டு போய் அறிமுகப்படுத்துறேன். இவன் என் ரூம்மேட் சார். இவனுக்கு நான் அந்த கேரக்டர் குடுக்குறேன்னு. மதுரையை வச்சு ஒரு ரவுடிசம் பின்னணியில் ஒரு கதை பண்ணியிருந்தேன். அந்த கதை சூர்யாட்ட ஓகே போய் அன்னைக்கு உன்னை கொண்டு சூர்யா கிட்ட நிப்பாட்டி கருவாயின கேரக்டர் ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தேன் நான். அன்னைக்கு உன்னை அன்னைக்கு சூர்யா கூட சூர்யா வாய்ப்பு கிடச்சிருச்சு எனக்கு. நான் இன்னும் ஒரு பெரிய நடிகரை போட்டிருக்கலாம்ல. நான் ஏன் உன்னைய கூட்டி கொண்டு அறிமுகப்படுத்துறேன். அந்த கதை எழுதின காலகட்டத்தில் வந்து கூட இருக்கான். இந்த கேரக்டர் இவன் பண்ணால் நல்லா இருக்கும் சார். அப்போ கம்பெனிலே சொல்கிறாங்க வேற ஆளை போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபோட்டோ ஷூட் இன்னும் ஃபோட்டோ ஷூட் ஜெய் கூட இருக்க எடுத்த ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்கும். வெளியில் வந்திருக்கும் அந்த ஃபோட்டோ ஷூட். அவன் விசித்திரன் கஞ்சா கருப்புங்களாம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அப்படியே அந்த ஃபோட்டோவும் சுப்பிரமணியபுரம் ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் நான் செஞ்சிருக்கல அன்னைக்கு. இன்னைக்கு நீ அதெல்லாம் பழசை யோசிச்சு செய்யணுமா இல்லையா? அன்னைக்கு நம்ம யாருனே தெரியாத காலத்திலே பெரிய படத்தில் கொண்டு நம்மளை உள்ளே கொண்டு போனான். அந்த படம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் நிற்கும் போது ஒரு இயக்குனருக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய படத்துலேயே நின்று போகுது அப்படின்னும் போது என்னமோ சில குறைகள் அப்படியே தடந்துடும். இன்னைக்கு நாங்களே இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன் வந்து என்னோட கதையை என்னோட நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ பேரோட சப்போர்ட்டோட ஃபைனான்சியல் ஆள் கிடச்சி சிறப்பான நடிகர்களுக்கு ஒருங்கிணைஞ்சு தொழில்நுட்பங்களை ஒருங்கிச்சு வருவோம். இதே மாதிரி ஜெயிச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு பேச முடியாத சூழலுக்கு நான் போயிடுவேன். நீ இனிமேல் என்னை பற்றி வெற்றி வீரன் ஒருத்தனை பற்றி பேசுகிறத தவிர்த்துரு. 2 நாள் பெயிண்ட் அடிக்க கூட்டிகிட்டு போனேன். ஆனால் ஊரில் உள்ள சென்னையில் உள்ள அத்தனை பில்டிங் எனக்கு பார்த்தா நினைவு வருதுன்றேன். இதெல்லாம் கட்டுக்கதையா இல்லையா? 2 இடத்துக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்க போனோம். நான் தான் கூட்டிகிட்டு போனேன். விருகம்பாக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தான். அம்பத்தூரில் ஒரு ஸ்கூலுக்கு பெயிண்ட் அடித்தான். ஒரு வாரம் அங்கேயே தங்கி பெயிண்ட் அடித்தான். இது 2 தானே வாழ்க்கையில் நடந்தது. அந்த 9 வருஷத்தில் நீ 9 வருஷம் நானும் அவனும் ரூம்மேட்டு. நீ எந்த அடுக்குமாடி கட்டடத்துக்கு தொங்கிட்டு பெயிண்ட் அடித்த ஒரு வீடியோலாம் போடுறான். இவன் இது பார்க்கும்போது எனக்கு நினைவு வருதுன்றான். எப்படி நீ ஃபாலோவர்ஸ்க்காகவும் பார்க்குறவங்க சிம்பத்தி சூரி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரா அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் ஏன் இப்படி கட்டுக்கதைகளை அவுத்து விடுற? இனிமேல் பழைய கட்டுக்கதைகளை சொல்கிறத நிப்பாட்டிக்க. ஜெயிச்சதோட நிப்பாட்டிக்க.